17வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். யாத்ராகம புஸ்தகம் 17வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் யாராவது வாசிங்க சத்தமா. அமலேக்கியர் வந்து லேவி தீவிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கையோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில பிடித்து கொண்டு நிற்பேன் என்றார். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கையோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டார். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தார். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கையின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை அவளுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார். அல்லேலூயா. இயேசுப்பா, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. இந்த செய்தியினுடைய தலைப்பு யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தருடையது. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையில் அநேக யுத்தங்கள் உண்டு. அநேக யுத்தங்கள் உண்டு. விரும்பினாலும் விரும்பலனாலும் நம்முடைய வாழ்க்கை பல யுத்தங்களை சந்திக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராட்டம் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு பல போராட்டம், சாத்தான்களோட வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோட போராட்டம் இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்முடைய மாம்சத்தோடு கூட நமக்கு போராட்டம் இருக்கு. அல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் போராட்டங்களை சந்தித்தாக வேண்டும், யுத்தங்களை சந்தித்தாக வேண்டும். அல்லேலூயா. கேட்கும்போது பயமா இருக்கா? உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்றேன். நம்முடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் இருந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற யெகோவா நிசி நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யெகோவா நிசி நம்மோடு கூட இருக்கிறார். யெகோவா நிசி வெற்றி தருகிறார். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிறார். ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து, வெற்றி கொடியாகிய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இந்த யாத்ராகம புஸ்தகம் 17வது அதிகாரத்துல அமலேக்கியரோடு செய்த இந்த யுத்தம் ரொம்ப முக்கியமான ஒரு யுத்தம். இந்த யுத்தம் ஓல்டு டெஸ்ட்மெண்ட்ல ஸ்பிரிச்சுவல் வார்ஃபரை
நமக்கு காண்பிக்கிற ஒரு யுத்தம். அல்லேலூயா. இந்த யுத்தத்தை வாசிக்கும் பொழுது ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை பற்றி நாம ஈஸியா புரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. சரி, ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. இந்த வேத பகுதியில் சொல்லுகிற சத்தியம் என்னன்னா, நமக்கு ஜெயம் பட்டயத்துல அல்ல, நமக்கு ஜெயம் கர்த்தருடைய கோல்ல தான். அல்லேலூயா. நமக்கு ஜெயம் பட்டயத்தினால அல்ல, நமக்கு ஜெயம் கர்த்தருடைய கோலினால் தான். அதாவது என்ன அர்த்தம்னா, நமது ஜெயம் நம்முடைய பலத்துல இல்ல, கர்த்தருடைய அதிகாரத்துல. அல்லேலூயா. பக்கத்துல உங்களுக்கு பார்த்து சொல்லுங்க, நம்முடைய ஜெயம் நம்முடைய பலத்துல இல்ல, கர்த்தருடைய அதிகாரத்துல தான். அல்லேலூயா. சரி, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து எங்க போயிட்டு இருக்காங்க? கானான் தேசத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அவங்க ரெவி தீவு என்ற இடத்துக்கு வந்த பொழுது அமலேக்கு என்ன செய்யறாங்க? அவங்களோடு யுத்தம் பண்ண வருகிறார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நமக்காக ஆட்களை நீ தெரிந்து கொண்டு அமலேக்கியோடு போய் யுத்தம் செய், நான் தேவனுடைய கோலை எடுத்துக்கொண்டு எங்க செய்யறேன்? மலை உச்சிக்கு போகிறேன் என்று சொல்லி மலை உச்சிக்கு அவன் ஏறி போனான். அவனோடு கூட ஆரோனும் ஊரும் போனார்கள். அப்பொழுது கீழே யுத்தம் நடந்தது. இவன் மலை உச்சியில கோலை பிடித்து கொண்டு என்ன செய்யறான்? அவன் நிற்கிறான். அவன் கைகள் தளர்ந்து கீழே விழும் பொழுது அவன் உயர்த்தி பிடிக்கும் பொழுது இஸ்ரவேல் மேற்கொண்டார்கள் கீழே. அவன் கை தளர்ந்து கீழே விழும் பொழுது அமலேக்கு என்ன செய்யறாங்க? மேற்கொண்டார்கள். அப்பொழுது ஆரோனும் ஊரும் அவன் கை அசந்து போனதை கண்டு இந்த பக்கம் ஒருத்தவன் இந்த பக்கம் ஒருத்தவன் அவன் கைகளை என்ன செய்தாங்க? தாங்கி பிடித்து ஒரு கல்லின் மேல அவனை உட்கார வைத்தாங்க. அவன் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் அவன் தன் கையை தளர விடாமல் உயர்த்தி பிடித்த பொழுது கீழே என்ன நடந்தது? யோசுவா அமலேக்கியரையும் அவன் ஜனங்களையும் பட்டயத்தினால முறியடித்து போட்டா. கர்த்தர் அப்பொழுது மோசே சொன்னா, என்ன சொல்லனா, நீ இத ஒரு புஸ்தகத்துல எழுதி யோசுவா காதுகள் கேட்கும்படி, செவி கேட்கும்படி வாசி அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா நிசி என்று பெயரிட்டான். அல்லேலூயா. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தருடைய யுத்தம் நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ செய்தி என்னது? நம்முடைய ஜெயம் நம்முடைய பலத்துல இல்ல, கர்த்தருடைய அதிகாரத்துல தான். அல்லேலூயா. சரி, இங்கு அமலேக்கியர்னா யார் தெரியுமா? அவங்க ஏசாவுடைய சந்ததி. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளை? சரி, ஈசாக்கு எத்தனை பிள்ளை? 2 பிள்ளை. ஒருத்தன் யாரு? ஏசா, இன்னொருத்தன் யாக்கோபு. இந்த ஏசாவுடைய சந்ததி தான் இந்த அமலேக்கியர். ஏசாவுடைய சந்ததி. இவங்க ஆண்டவருடைய அழைப்பை கேட்டு ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி அவங்களுக்கு கொடுத்த கானான் தேசத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த இருந்து யார் வரா? எதிர்த்து நிற்கிறது அமலேக்கிய கூட்டம் இவர்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ண வந்தார்கள். அல்லேலூயா. யாரு? இவங்க சொந்தக்காரங்க தான். இவங்க சொந்தக்காரங்க. முன்னால ஒரு காலத்துல சொந்த பந்தமா இருந்ததுதான் பின்னால் என்ன செய்யுது? யுத்தத்துக்கு வருது. அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காலத்துல நம்ம எல்லாம் எப்படி இருந்திருப்போம்? சொந்த பந்தங்கள்லாம் ஒன்னா இருந்திருப்பாங்க. ஒரு காலத்துல நம்ம மேல பற்றா இருந்தவங்க ஒரு காலத்துல நமக்கு சத்ருவா மாறுவாங்க. அல்லேலூயா. மனுஷன்லாம் இப்படிதான். ஒரு காலத்துல எப்படி இருப்பாங்க? நம்ம எல்லாம் நீங்க பாருங்க, சொந்தக்காரங்கெல்லாம் ஒரு காலத்துல சின்ன வயசுல இருக்கும்போது எல்லாம் ஒன்னா ஓடி ஆடி விளையாடிட்டு இருப்போம். பெருசாகி அவங்க சந்ததியெல்லாம் வந்துட்டு நம்மகிட்டே சண்டைக்கு வந்துட்டு இருப்பாங்க. ஒரு காலத்துல மனுஷர்களுடைய நிலைமை அதுதான். ஆனா தேவன் நேற்றும் இன்று எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? மாறாதவரா இருக்கிறார். அல்லேலூயா. மாறாதவரா இருக்கிறார். இங்கு ரேவி தீவிலே என்ன செய்தாங்க? யுத்தத்துக்கு வந்தாங்க. ஏன் யுத்தத்துக்கு வந்தாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் போயிட்டு இருக்கும்போது அவங்க ஏன் யுத்தத்துக்கு வராங்க? இதுல ஒரு ரகசியம் இருக்கு. ஏன் யுத்தத்துக்கு வராங்க தெரியுமா? நீங்க 1ஆம் வசனத்தை வாசிங்க. 17ஆவது அதிகாரம் 2 வசனத்தை வாசிங்களேன்.
பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவின்டிமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடு வாதாடி, நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள்? 7 வசனம். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடின நிமித்தம் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தம். அல்லேலூயா. ஏன் சண்டைக்கு வரா? உங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது சண்டைக்கு வரா? இவங்க யார பரீட்சை பார்க்கறாங்க? கர்த்தரை பரீட்சை பார்க்கிறாங்க. கர்த்தர்ட்ட வாதாடுறாங்க. கர்த்தர்ட்ட வாதாடுனதுனால இவங்களை சத்துரு என்ன செய்யறா? நெருங்கி வர. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சில முறுமுறுக்கும் பொழுது ஏன் நமக்கு பிரச்சனை வருது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் வருது? நல்லா போயிட்டு இருக்கிறது ஏன் திடீர்னு நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வருது? நம்ம யார்கிட்ட வாதாடுறோம்? கர்த்தர்ட்ட வாதாடுறோம். கர்த்தரை முறுமுறுக்கும். அதனாலதான் பெட்மான்ஸ் பாடுறாரு, துதி எடுத்தா சாத்தா ஓடுவா, முறுமுறுத்தா திரும்பி வருவா. இங்க எல்லாரும் தண்ணி கிடைக்கல முறுமுறுக்கிறாங்க. அமலேக்கியன் திரும்பி வரான். அதுலேயே நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சும்மா கர்த்தரோட வாதாடிட்டு கூட, கர்த்தரோட வாதாடுவதோ கர்த்தரோட முறுமுறுக்குவதோ, ஏதாவது பிரச்சனை வந்தா உடனே கோவம் யார் மேல வந்துருது? கர்த்தர் மேலதான் வருது. கர்த்தர் மேல வாதாடினா யார் வருவா? கர்த்தர் தான் வரும். ஆனாலும் பாருங்க, கர்த்தர் எவ்வளவு அன்புள்ளவர். அல்லேலூயா. அவர் அவங்க மேல இரக்கமா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆசீர்வாதத்தை சோதனைத்துக் கொள்ள நமக்கு தடை வரும். அல்லேலூயா. சத்துரு நமக்கு எதிராக வருவா. சத்துரு நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை செய்ய நம்மோட யுத்தம் பண்ண வருவான். அல்லேலூயா. நாம இந்த யுத்தத்தை மேற்கொள்றதுக்கு நாம ரொம்ப முக்கியமான ஒரு 3 விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. ஒண்ணு, தேவனுடைய அதிகாரத்தை யாரெல்லாம் சார்ந்து வாழுறாங்களோ அவங்க வாழ்க்கையில தோற்றே போக மாட்டாங்க. அல்லேலூயா. தேவனுடைய அதிகாரத்தை, அதாவது நான் சொந்த பலத்தை நம்பாம யாரெல்லாம் தேவனுடைய அதிகாரத்தை, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வல்லமையை சார்ந்து வாழுறாங்களோ அவங்களுக்கு என்ன வராது? தோல்வி வராது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பாருங்க, இந்த மோசே என்ன சொல்றாரு? அமலேக்கியர் வந்து ரெவின்டிமிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணு. நான் என்ன செய்யறேன்? தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன். அல்லேலூயா. மோசே யுத்தம் வந்த உடனே மோசே ஒரு தீர்மானம் எடுக்கிறார். என்ன தீர்மானம் எடுக்கிறாரு? யோசுவாவுக்கு, நீ கீழே போய் சண்டை போடு, நான் தேவனுடைய கோலை எடுத்துக்கிட்டு மலை உச்சிக்கு நான் போவேன். அல்லேலூயா. இந்த யுத்தத்தை ஜெயிக்கணும்னா ஒரே வழி, நான் தேவனை சார்ந்து நிற்கணும். அல்லேலூயா. தேவனை பற்றி கொண்டு நிற்கணும். அப்பதான் நான் யுத்தத்தை ஜெயிக்க முடியும். நீ போய் யுத்தம் பண்ணு, ஆனாலும் யுத்தத்தினுடைய வெற்றி எதனால வருது தெரியுமா? தேவனாலதான் வருது. இங்க வந்து கர்த்தர் சொல்லல, நீ இப்படி செய்யலாம். கர்த்தர் சொல்லல. கர்த்தர் சொன்னாரா மோசே கிட்ட, நீ வந்து கோலை பிடிச்சிட்டு வந்து மலை உச்சியில நில்லு அப்படிலாம் கர்த்தர்லாம் சொல்லல. ஆனா இவனே தான் செய்யறான். ஏன் இவனே தான் செய்யறான்னா, நான் ஜெயிக்கணும்னா கர்த்தரை தான் சார்ந்திருக்கணும். அல்லேலூயா. அதை நன்றாய் அறிந்தவளாக தான் அவன் செய்யறான். நான் மலை உச்சிக்கு போறேன், நான் தேவனுடைய கோலை பிடிச்சிட்டு நிற்கிறேன், நீ என்ன செய்? நீ போய் யுத்தம் பண்ணு. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார்னா, வெற்றி யாரால வரப்போகுது? கர்த்தரால தான் வரப்போகுது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுய பலத்தினால ஒன்னையும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா.
ஒரு சாதாரண ஆள் கிடையாது. வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள், அவைகளோடு தான் நமக்கு யுத்தம். அதனால நிச்சயமா நாம தேவனுடைய பலத்தை தான் நாம சார்ந்து இருந்தாதான், தேவனுடைய கோலை, தேவனுடைய அதிகாரத்தை நாம எந்த அளவுக்கு சார்ந்து இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நமக்கு வெற்றியை கொடுப்பார். அல்லேலூயா. இந்த அதிகாரம் எங்க இருந்து வருது? தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து நமக்கு கிடைச்சது. அல்லேலூயா. அதனாலதான் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? 16ஆம் வசனம், அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால். அல்லேலூயா. அமலேக்கினுடைய கை எதற்கு விரோதமா இருக்கு? கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு. கர்த்தருடைய சிங்காசனம் எங்க இருக்கு? இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு போகும்போது கர்த்தருடைய சிங்காசனமும் கூடவே வருது. அல்லேலூயா. கர்த்தருடைய சிங்காசனமும் கூடவே. அல்லேலூயா. நாம தனியா இல்ல, கர்த்தருடைய சிங்காசனம் நம்ம மத்தியில இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய சிங்காசனம். அங்க இருந்து தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதாவது இயேசு சீஷர்களை அனுப்பப்படும் சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்க புறப்பட்டு போங்க அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு எதுக்காக கொடுத்திருக்கிறார்னா பயன்படுத்துவதற்காகத்தான் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த மோசேகிட்ட ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? கோலை கொடுத்திருக்கிறார். நீங்க வாசிங்க, யாத்ராகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. இந்த கோலையும் உன் கையிலே பிடித்துக் கொண்டு போ. உன் கையிலே பிடித்துக் கொண்டு போ. இதனால் நீ அடையாளங்களை செய்வாய். நீ இதனால் அடையாளங்களை செய்வாய். அல்லேலூயா. கர்த்தர் மோசேயை அனுப்பும் பொழுது சும்மா அனுப்பல, அவன் கையில என்ன செய்திருக்கிறாரு? கோலை கொடுத்து. இந்த கோல் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆண்டவர் ஒரு அடையாளம் காண்பித்தார்ல, கோலை தூக்கி போடு, நாலு கீழே போட்ட உடனே அது என்னவா மாறிச்சு? சர்ப்பமா மாறிச்சு. திரும்பி அதை எடுத்து கையை வைத்துக் கொள். அல்லேலூயா. ஏன் அந்த கோலை ஏன் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார்னா, கர்த்தர் அவனை அழைத்தார் என்பதற்கு அந்த கோல் தான் அடையாளம். 5வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம். அல்லேலூயா. மோசே கிட்ட கொடுத்த கோல் என்னன்னா, கர்த்தர் மோசேயை அழைத்தார்ங்கிறதுக்கு அந்த கோல் தான் அடையாளம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அழைத்தாருங்கிறதுக்கு அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் தான் அடையாளம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளம். அதை பயன்படுத்தணும், அதுதான் தேவனுடைய சித்தம். இந்த கோல் தான் சர்ப்பமா மாறிச்சு. பார்வனுக்கு முன்னாடி போய் என்ன செய்யலாம்? இந்த கோலை போட்ட உடனே அது சர்ப்பமா மாறுது. அவன் சில மந்திரவாதிகளை கூப்பிடுறான், அவங்களும் என்ன செய்யறாங்க? கோலை போட்ட உடனே அதுவும் சர்ப்பமா மாறுது. ஆனா மோசேயினுடைய கோல், அந்த கோல் என்ன செய்தது? விழுங்கினது. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா அதிகாரத்தை விட மேலான அதிகாரம் நம்ம கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம கையில சகல அதிகாரம், எல்லா அதிகாரத்தோட நம்ம கையில இருக்கிற கோல் மந்திரவாதிகளுடைய கோல் தான் முழுகின கோல். அல்லேலூயா. நம்முடைய அதிகாரம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரத்தை விட பெரிய அதிகாரம் கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. அதை பயன்படுத்ததான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த கோல்னாலதான் அவன் என்ன செய்தான்? தண்ணீரை ரத்தமா மாற்றினான். அந்த கோல்னாலதான் 10 வாதைகள் செங்கடலை 2ஆய் பிளந்தது.
இதெல்லாம் கர்த்தர் அவன் கையில கோல்னால தான் நடந்தது. அல்லேலூயா. அதனாலதான் மோசே அமலேக்கு யுத்தம் பண்ண வந்த உடனே அவனுக்கு முதல்ல ஞாபகம் வந்தது என்னது? அவன் கையில இருந்த கோல். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், அதை நம்ம பயன்படுத்தணும். இந்த இடத்துல பயன்படுத்துன்னு சொல்லல ஆண்டவர். உன் கோலை பயன்படுத்தி போய் நின்று அப்படின்னு தான் சொல்லல. நம்ம கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, அதை நம்ம பயன்படுத்தணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த கோல் என்னன்னு நான் சொல்றேன். நம்ம கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அதை நம்ம பயன்படுத்தணும் அந்த அதிகாரத்தை. இரண்டாவது, ஆண்டவர் பாருங்க, சத்துருக்கள் அந்த கோலுக்கு கீழே தான் எல்லா சத்துருக்களும் இருக்கிறாங்க. அந்த அதிகாரத்துக்கு கீழே தான் எல்லா அதிகாரமும் இருக்கிறது. இது பார்வோனுடைய சர்ப்பத்தையே விழுங்கின கோல். சாதாரண கோல் இல்ல, பார்வோனுடைய சர்ப்பத்தை அவனையே மேற்கொண்ட கோல். அவனுக்கு முன்பாகவே அற்புதங்களை அடையாளங்களை செய்த கோல் இவன் கையில் இருந்த கோல். அல்லேலூயா. அதனால தேவன் வானத்துக்கு கீழே என்ன சொல்ற? 14ஆம் வசனம் சொல்லுது, பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தின் கீழுக்கு விழாதபடிக்கு நாசம் பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம கையில இருக்கிற கோல் எல்லா அதிகாரத்தாலும் வானத்துக்கு கீழே இருக்கிற எந்த சத்துருவும் நம்ம கோலுக்கு கீழே தான். அல்லேலூயா. நம்முடைய கையில இருக்கிற கோலுக்கு கீழே தான். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கையில சகல அதிகாரமும் கொடுத்திருக்கிறார். பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதிஸ்தர்களை சுஸ்தமாக்குவீர்கள். தேவன் சகல அதிகாரமும் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். மனுஷனை உண்டாக்கின பொழுது எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு தான் ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்க. கோல்ங்கிறதே ஒரு அதிகாரம் தான். ராஜாக்கள் அந்த நாட்கள் என்ன குறைச்சிருப்பாங்க? செங்கோல். அல்லேலூயா. சமீபத்தில் கூட டெல்லியில நம்ம பார்லிமெண்ட்ல ஒரு செங்கோல் என்ன கொண்டு போய் வச்சாங்க. அல்லேலூயா. நம்ம தமிழ்நாட்டில இருந்து கொண்டு போய் எங்க வச்சாங்க? ஒரு செங்கோலை வச்சாங்க. கோல் என்ன? ஆளுகை. கர்த்தர் நம்மை ஆளுகை செய்ய அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்மளெல்லாம் கர்த்தர் செய்ய அழைச்சிருக்கிறாரு. நம்ம கையில கோல் இருக்கு, ஆளுகை செய்கிற கோல் கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். நம்ம அதை பயன்படுத்தணும். எதுவுமே இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடாது. நம்ம கையில சகல அதிகாரமும் இருக்கு. ஆவிக்குரிய அதிகாரம் இருக்கு, பரலோக ராஜ்யத்தின் அதிகாரம் இருக்கு. தேவன் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு, அதை பயன்படுத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது, மோசே தேவனுடைய அதிகாரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலனா இருந்தது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய அதிகாரம் என்னத்தை கொடுத்தது? பலத்தை கொடுத்தது. பாருங்க வசனம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே அமலேக்கியோடு யுத்தம் பண்ணினார். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கியை மேற்கொண்டார். அல்லேலூயா. இவ மலை உச்சியில ஏறி போய் கோலை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறான். அவன் கை நல்லா உயரும் பொழுது இஸ்ரவேல் என்ன செய்யறாங்க? மேற்கொள்றாங்க. அவன் கை கீழே வரும்போது அமலேக்கியை மேற்கொள்கிறான். அல்லேலூயா. அப்போ அந்த கோல் தான் இங்க கீழே யுத்தம் பண்ணுவதற்கு பலத்தை கொடுக்குது. அல்லேலூயா. இங்கு 2 யுத்தம் நடக்கிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒண்ணு கீழே நடக்கிற யுத்தம், இன்னொன்னு மலை உச்சியில நடக்கிற யுத்தம். இந்த மலை உச்சியில நடக்கிற யுத்தம் ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். கீழே நடக்கிற யுத்தம் அது பூமியில நடக்கிற ஒரு யுத்தம், மாம்சத்தில் நடக்கிற யுத்தம். மேல மோசே என்ன செய்தா? மலை உச்சியில யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா.
மேல ஜெயிச்சா கீழே ஜெயிக்கிற மாதிரி, மேல தோற்று போனா கீழே தோற்று போகிறோம். அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையில நாம தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஆவிக்குரிய உலகத்துல நாம ஜெயம் பெற்றா உலகத்துல எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்கிறோம். அல்லேலூயா. நாம அங்க விட்டோம், அங்க நம்முடைய கை சோர்ந்து போச்சு, இங்க என்ன செய்யலாம்? விழுந்துருவோம். நம்முடைய ஜப அறை தான் நம்முடைய யுத்த அறையே. அல்லேலூயா. அங்க ஜெயிச்சோம்னா உலகத்துல எல்லாத்தையுமே ஜெயிக்கலாம். அங்க தோற்று போனா உலகத்துல எல்லாத்தையுமே தோற்று போயிடும். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய உலகத்துல ஆவிக்குரிய காரியத்திலிருந்து தான் இந்த உலகத்துக்கு நமக்கு ஸ்ட்ரென்த்தே கிடைக்குது. நம்முடைய ஸ்ட்ரென்த், அல்லேலூயா, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் தான் இந்த உலகத்துல நமக்கு எல்லாத்துக்குமே ஸ்ட்ரென்த் கொடுக்குது. அல்லேலூயா. அதனால தான் நம்ம முதல்ல லைஃப்ல டெய்லி நாம எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னா தேவனை தேடுவதற்கு தான். அல்லேலூயா. அதுதான் நமக்கு எல்லா ஸ்ட்ரென்த்துக்கான ரிசோர்ஸ் அங்க இருந்து தான் நமக்கு கிடைக்குது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? பலத்தை பெற்றுக்கணும். அந்த மோசே கையை உயர்த்தும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்குது கீழே. அல்லேலூயா. அங்க தேவனோடு சேர்ந்து சத்ருவை மேற்கொள்கிறார். வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள், உங்களுக்கு தெரியுமா? 2 நாளுக்கு 3 நாளுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தரிசனம் கிடைச்சது. வான மண்டலத்தின் அந்த பொல்லாத ஆவிகளை பார்த்தேன். அது பயங்கரமா கீழே இருக்கிறவங்களுக்கு விரோதமா திட்டங்களை போடுது. தரிசனத்தில் பார்க்கும்பொழுது இந்த திருடர்கள் எப்படி மேல போனானுங்க அப்படின்னு நான் தரிசனத்தில் யோசிக்கிறேன். மேல பிசாசு நமக்கு விரோதமா பல திட்டங்களை போட்டுட்டு இருக்கிறான். நம்ம முதலாவது அதை முறியடிக்கணும். ஜெபத்துல முறியடிச்சா கீழே இருக்கிறது எல்லாமே முறியடிச்சிடலாம். அல்லேலூயா. அமலேக்கு சும்மா வரல, சத்ரு அனுப்பி வச்சிருக்கிறான். ஏன் அனுப்பி வச்சிருக்கிறான்? இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போகக்கூடாது, ஆசீர்வாதத்தை பெறக்கூடாது. அதுதான் சாத்தானுடைய திட்டம். சாத்தான் தான் அனுப்புறான். நம்முடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் பிசாசினால் தான் வருது. சத்ரு தான் நமக்கு விரோதமா திட்டம் போடுறான். நாம மலை உச்சிக்கு ஏறினாதான் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. நான் மலை உச்சின்னு எது சொல்றேன்னா ஜப அறைக்குள்ள நுழைஞ்சாதான், ஜபம் பண்ணினாதான், அல்லேலூயா, தேவனை சார்ந்து கொண்டாதான், தேவனுடைய பலத்தை நாம பற்றி கொண்டாதான் இந்த உலகத்தை எல்லாத்தையும் என்ன செய்யலாம்? ஜெயம் பண்ணலாம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? மலை உச்சிக்கு ஏறி போனா, ஏறி போய் கோலை பிடிச்சி நிக்கலாம். அல்லேலூயா. அங்க யுத்தம் பண்ணினா இங்க ஜெயம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து சீஷர்களை இந்த உலகத்துக்குள்ள அனுப்பும் போது அவங்களை காத்திருக்க சொன்னார். அல்லேலூயா. ஏன்னா அவங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அல்லேலூயா. நம்முடைய ஸ்ட்ரென்த் நம்முடைய ஜப அறையில தான் இருக்கு. அல்லேலூயா. ஜப அறையில ஜெயிச்சுட்டா உலகத்தை ஜெயிச்சா. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பாக யுத்தம் பண்ணினார். எங்க தெரியுமா? கெத்செமனேல யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. கெத்செமனேல சாத்தான தலையை நசுக்கினதுனால தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில ஜெயிக்க முடிந்தது. அல்லேலூயா. கெத்செமனேல அவர் தோற்று போயிருந்தார். அதாவது சீஷர்களை போல அவரும் தூங்கி இருந்தார்னு வச்சீங்களேன். அவரும் தூங்கி இருந்தார்னா ஒருவேளை சிலுவையில இயேசு தோற்று போயிருக்கலாம். ஆனா இயேசு கெத்செமனேலயே சாத்தான் தலையை நசுக்கிட்டார். அல்லேலூயா. நாம தலையை நசுக்கிற இடம் எது தெரியுமா? ஜப அறை தான். பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிற இடம் ஜப அறை தான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இரண்டாவது, இந்த தேவனுடைய அதிகாரம் கூட்டு முயற்சியினால இன்க்ரீஸ் ஆகுது. கூட்டு முயற்சியினால என்ன செய்யுது? அதிகாரம் இன்னும் அதிகமா பலப்படுது. மோசேயுடைய கைகள் சோர்ந்து போயிட்டு, மோசேயுடைய கைகள் அசந்து போயிட்டு, எவ்வளவு நேரம் நம்ம எல்லாம் ஒரு பாட்டு கூட என்ன செய்ய முடியல, கையை உயர்த்தி இப்படி ஆட்ட முடியல. அவன்
காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கையை உயர்த்தி நின்றுட்டே இருக்கலாம். கை அசந்து போயிட்டு கூட யார் இருக்கிறா? ஆரோனும் ஊரும் கையை தாங்கி பிடித்தார்கள். அல்லேலூயா. நாம சில நேரத்துல சோர்ந்து போயிடுவோம். நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம கூட சேர்ந்து ஜெபம் பண்ற 2-3 ஆட்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அல்லேலூயா. நம்மளை தாங்குவதற்கு 2 ஆட்களை நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு 2 பேராவது ஜெப வீரர் கூட இருக்கணும். எனக்காக ஜெபிக்க, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க யாராவது 2 பேரை நீங்க தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. யாராவது 2 பேரு உங்களுக்காக இருக்கணும். உங்களுக்காக ஜெபம் பண்ண, இந்த உங்களோடு கூட சேர்ந்து அவங்களோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ண இருக்கணும். ஒரு முறை நான் சர்ச்சில் இருக்கும் பொழுது பாஸ்டர்ஸ்க்குலாம் கூடி ஃபாஸ்டிங் ப்ரேயர் போடுவோம். நான் ஒரு நாள் என்ன செய்யறேன், லீவு போட்டேன். அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு போகல. அங்கெல்லாம் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வீட்டில் உட்காந்து தனியாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு தரிசனம் எனக்கு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது சத்துருக்களோட அந்த பாஸ்டர்ஸுக்குலாம் ஜெபத்தில் யுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. சாத்தா அவங்கள மேற்கொள்ள முடியாமல் அவன் வீழ்ச்சி அடைகிறான். அவன் நேரம் என்ன பார்த்துட்டு, நாங்கள் ஒருத்தர் தனியாக இருக்கிற அவனை அடிப்போம் வாங்க அப்படின்னு என் பக்கம் திரும்பிட்டு வரான். அப்போதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், தனியாக ஜெபம் பண்ணுறதுக்கும் ஒரு 4 பேரோட சேர்ந்து ஜெபம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தனியாக ஜெபம் பண்ணுறதுக்கும் ஒரு 4 பேரோட சேர்ந்து. அதனால தான் என் நாமத்தினால எங்கே 2-3 பேர்கள் கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் இருப்பேன். 2-3 பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணா நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா கூட்டு முயற்சியினால சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது? இன்னும் பலம் கிடைக்கிறது. அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். யுத்தத்தை எல்லாரும் சேர்ந்துதான் செய்தாங்க. மோசே என்ன செய்தார்? போல பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஆரோன் ஊர் என்ன செய்யறாங்க? இந்த பக்கம் அவங்க கையை தாங்கிட்டு இருந்தாங்க. கீழே மோசே யோசுவா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவனோட ஒரு கூட்டம் யுத்தம் பண்ணிட்டு இருக்கு. இப்ப இது எல்லாரும் சேர்ந்துதான் அமலேக்கியம் முறியடிக்கிறாங்க. அல்லேலூயா. நாம எல்லாரும் சேர்ந்தாதான் நம்முடைய சத்துருக்களை முறியடிக்க முடியும். அல்லேலூயா. வீட்டுல உட்காந்து குடும்பமா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. குடும்பமா ஜெபம் பண்ணுங்க, சத்துருக்களை மேற்கொள்ளலாம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? தனியா உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, அற்புதம் நடக்கும். இன்னும் இந்த மோசே கைகள் என்ன செய்யுது? அசந்து போயிடுச்சு. ஆனாலும் அவன் விடாம சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் அவன் என்ன செய்யல? கைய தளரவில்லை, சோர்ந்து போகவே இல்லை. அல்லேலூயா. ஏன் அவன் சோர்ந்து போகல தெரியுமா? அவன் கைய கீழே விட்டா இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் தான் ஆயிடுவாங்க, காலி ஆயிடுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் உங்க குடும்பத்துக்காக கையை உயர்த்துறவங்களா நிக்கணும். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க கையை உயர்த்தி தியாகம் பண்ணிதான் ஆகணும். அல்லேலூயா. டெடிகேட் பண்ணிதான் ஆகணும். நீங்க கையை உயர்த்தினா உங்க பிள்ளைங்க ஜெயிப்பாங்க. அல்லேலூயா. நீங்க கையை உயர்த்தினா உங்க குடும்பத்துல வெற்றி கிடைக்கும். தியாகம் பண்ணிதான், டெடிகேட் பண்ணிதான் ஆகணும். சோர்ந்து போக கூடாது. அவன் கை கீழே விழுந்தா இங்க அடி விழும். அல்லேலூயா. ஒன்னே ஒன்று நினைச்சீங்க, ஜபம் பண்றவங்க ஜபத்தை விட்டீங்கன்னா வேற பக்கம் அட்டாக் உங்க பிள்ளைகள் பக்கம் இருக்கும். சில நேரத்துல நம்ம நல்ல ஜபத்துல இருப்போம், ஜபத்துல நம்மள ஒன்றும் சத்துரு பண்ணாது. வீட்டில் யாராவது ஒன்று ஜபம் அட்டகாசம் பண்ணா சபத்தை அந்த பக்கம் தான் திரும்பிடும். அதனால நிற்கணும், குடும்பத்துக்காக நிற்கணும். அல்லேலூயா. மோசே நின்னா கையை உயர்த்தியே நிற்கிறான். பகல் முழுவதும் ஒரு 12 மணி நேரம் வச்சுக்கோமே, 12 மணி நேரம் கையை உயர்த்திக்கிட்டு நிற்கிறான். எவ்வளவு இருதயத்துல வைராக்கியத்தோட நின்று இருப்போம். அல்லேலூயா. எப்படியாகினேன் ஜனம் ஜெயிக்கணும், எப்படியாகினேன் சத்துரு முறியடிக்கப்படணும். யோசுவா ஜெயிக்கிறானான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான் ஒரு பக்கம். இவன் என்னைக்கு ஜெயிப்பான், எத்தனை மணிக்கு ஜெயிப்பானோ அப்பதான் என் கையை கீழே போடும். எப்ப அந்த சத்துரு முறியடிக்கப்படணும். அல்லேலூயா. நீங்க நிக்கணும். அல்லேலூயா. சபைக்காக நிற்கணும், சபைக்காக
ஒரு சிலர் நிற்கணும். அல்லேலூயா. ஜெயிக்கணும். சபைக்காக தியாகம் பண்ணணும், வீட்டுக்காக தியாகம் பண்ணணும். சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகாம நம்ம வைராக்கியமா இருந்தா சத்துரு நமக்கு முன்பாக மடங்கடிக்கப்படும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி நிற்க ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. உங்க குடும்பத்துக்காக நில்லுங்க, இந்த பட்டணத்துக்காக நில்லுங்க, தேசத்துக்காக நில்லுங்க, உங்க சொந்த பந்தங்களுக்காக நில்லுங்க, ரட்சிக்கப்படாதவங்களுக்காக நில்லுங்க. நீங்க நின்னா வெற்றியை பார்க்கலாம். அல்லேலூயா. சோர்ந்து போகக்கூடாது. நாம சில நேரத்தில் சோர்வு வரும், நாம மாம்சத்தில் தானே இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், சோர்ந்து போகாம சோதனைக்குட்படாதபடிக்கு நீங்க என்ன செய்யுங்க? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சீஷர்கிட்ட சொல்லிட்டு தான் போறாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணு. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சம் பலவீனம் உள்ளது. மாம்சம் சோர்வடையதான் செய்யும், ஆனாலும் விழித்திருந்து ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. சில இந்த 2 மாடி ஏறி வர்றதுக்கு சில பேர் ரொம்ப சலிச்சுக்கிறாங்க. திருப்பதியில எத்தனை மலை படிக்கட்டு ஏறி போறாங்க தெரியுமா? நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஐயப்பன் கோயில்ல எத்தனை பேர் இங்க இருந்து போறாங்க தெரியுமா? காலையில விசுவாசிகள்லாம் ஒரு ஜபத்துக்கு வர்றதுக்கு முடியல. 1ஆம் தேதி ஒரு ஜபம் நடத்தினா முடியல. ஐயப்பன் கோயிலுக்கு எத்தனையோ வருஷ கணக்கில் போயிட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு வருஷ கணக்கில் போறாங்க. காலையில போய் சில்லுன்னு வாட்டர்ல குளிச்சுட்டு, ஐஸ் தண்ணியில குளிச்சுட்டு போய் அவன் தெய்வத்தை வணங்கிட்டு இருக்கான். ஆனா விசுவாசிங்க காலையில எழுந்திருக்க முடியல. ஒரு 1ஆம் தேதி ஜபத்துக்கு வர முடியல. ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் வச்சா வர முடியல. என்னதான் இருமா போ தெரியல. இந்த விசுவாசிகளுக்கு மட்டும் ஏன், ஒரு மெய் தேவனை ஆராதிக்கிற நமக்கு மட்டும் எப்படி இந்த அசட்டையும் இந்த சோம்பலும் வருமோ தெரியல. அல்லேலூயா. விசுவாசிகள் அவிசுவாசிகள்லாம் எவ்வளவு அவங்க தெய்வத்தை பக்தியா வணங்குறாங்க. எவ்வளவு தெய்வத்தை பக்தியா வணங்குறாங்க. அவங்க எவ்வளவு பக்தியா இருக்கிறாங்க. அவங்க அந்த பக்தி கிறிஸ்தவர்கிட்ட இல்லவே இல்லை. கிறிஸ்தவ பிள்ளைகள்கிட்ட இல்லவே இல்லை. அவபக்தி தான் அதிகமா இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. நிற்கணும், மலை உச்சியில நிற்கணும். அல்லேலூயா. சத்துரு முறியடிக்கிற வரைக்கும் விடக்கூடாது. சத்துரு ஒரு காரியத்தை எடுத்தா ஜெபிச்சோம்னா வைராக்கியமா ஜெபம் பண்ணி அதுல வெற்றியை காண்ற வரைக்கும் விடக்கூடாது. அல்லேலூயா. இந்த பெண்கள் ஜெபத்தை நான் விட்டுட்டுமாப்பான்னு கேட்டா, சந்திரா கேட்டா, யாரும் வரமாட்டாங்க, விட்டுமா? 2 பேர் வந்தாலும் ஜெபம் பண்ணு. 2 பேர் வந்தாலும் ஜெபம் பண்ணு. யாரும் எல்லாம் சோர்ந்து போட்டா அதை பத்தி கவலைப்படாது, நீ மட்டுமா ஜெபம் பண்ணு. அதனால இந்த லிஸ்ட் எல்லாம் மாற்றி போட சொல்லியிருக்காரு. லிஸ்ட் எல்லாம் மாற்றி போட்டு என்ன பண்ணணும்? வர்றவங்க வந்து ஜெபம் பண்ணு, தூங்குறவங்க தூங்கட்டும். யாராவது டிராமா போடக்கூடாது. ஆன் பண்ணி வச்சுட்டு படுத்து தூங்கினீங்கன்னா அதை விட பெரிய ஒரு கர்ஸ் எதுவுமே கிடையாது. தூக்கம் வருதா ஒப்படைச்சிட்டு, எனக்கு தூக்கம் வருது, என்னால் ஜெபம் பண்ண முடியாது, நான் ஜெபம் பண்ணலன்னு போய்கிட்ட படுத்து தூங்கணும். நான் ஜெபம் பண்ணுறேன்ட்டு ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு வாயை போடுறதுக்கு தூங்கிட்டு இருந்தா அது மாதிரி ஒரு பெரிய கர்ஸ் எதுவுமே கிடையாது. அது வந்து ஒரு மாயமாகும், அது ஏமாற்றுவார். அதனால ஜெபம் பண்ண முடியலையா? ஜெபம் பண்ண முடியுமா? ஜெபம் பண்ண நீங்க படுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜெபம் பண்றவங்களால 4 பேர் உண்மையா ஜெபம் பண்ணணும். 4 பேர் உண்மையா ஜெபம் பண்ணணும். ஜெபம்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணணும். சும்மா வீட்டு வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு ஜெபத்தை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு அது என்னது? யாரோ ஒருத்தங்க ஜெபம் பண்ணுறாங்க, வீட்டு வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு. சின்சியர், எதை செஞ்சாலும் சின்சியராக செய்யணும். இல்லாட்டி என்ன செய்யக்கூடாது? ஏனாதானம்னா செஞ்சுக்க கூடாது. அதுக்கு கத்துற நம்ம காலையில் வந்துட்டு அப்படி பேருக்கு என்ன செய்யலாம்? அட்டன் பண்ணிட்டு ஓடலாம். சர்ச்சைக்கு வரக்கூடாது சொல்லிட்டேன். ஒன்று சர்வீஸ் அட்டன் பண்ணுறதா இருந்தால் சின்சியராக அட்டன் பண்ணணும். சின்சியராக அட்டன் பண்ணணும். ஒரு சர்வீஸ் முடிச்சுட்டு போகணும். நான் வந்துட்டு நானும் சர்வீஸ் அட்டன் பண்ணுறது வந்துட்டு தலையை கட்டிட்டு ஓடுறது, பாதியில் ஓடுறது, இதெல்லாம் வச்சுக்கூடாது. நம்ம 3 சர்வீஸ் நடக்குது. ஏதாவது ஒரு சர்வீஸில் ஒழுங்காக முழுசாக அட்டன் பண்ணணும். அல்லேலூயா. சரி, நாம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், என்ன செய்யறோங்கிறதெல்லாம் கர்த்தர் கவனிக்கிறார்.
எல்லாத்தையும் ஆண்டவர் ஆராய்ந்து பார்த்துதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அவருடைய சும்மா டிராமா போடுறதுலாம் கற்றுட்டு நடக்கவே நடக்காது. டிராமா போடுறது, ஏமாத்துறது, ஆண்டவரை சும்மா அசட்டை பண்ணுறது, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஒரு நாளும் இதெல்லாம் செய்யாமல் தான் நல்லது. செய்யாமலே தான் ஜபம் பண்ணாதவங்க, ஜபம் பண்ணுறவங்க, நடிக்கிறவங்க, ஜபம் பண்ணாதவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க தான் ஆசீர்வாதம் பெறுவாங்க. ஜபம் பண்ணாதவங்க, ஜபம் பண்ணுறவங்க நடிக்கிறது பெரிய தப்பு. அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க கற்றுங்களை ஆசீர்வதிப்பாங்க. அல்லேலூயா. இந்த ஜபம் விடவே கூடாது. பெண்கள் ஜபம் விடவே கூடாது. தொடர்ந்து நடத்துங்க. எவ்வளோ உற்சாகம் வந்தாலும் சோது போனாலும் ஒரு 2 நாளாக கேப் போட்டு வந்து திரும்பி நடத்துங்க. கற்றுங்களை ஆசீர்வதிப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்துரு முறியடிக்கிற வரைக்கும், எழுப்புதல் வர்ற வரைக்கும், பரலோகம் போகிற வரைக்கும் இந்த ஜபம் நடந்துகிட்டே தான் இருக்கணும். அல்லேலூயா. மூணாவது தேவனுடைய அதிகாரம் இன்றைக்கும் குறைந்து போகவே இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கும் அது வல்லமை குறையவே இல்லை. இங்க பாருங்க, வாசிங்க 14 வசனம் 15 வசனத்தை வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அபிலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கு? பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி நினைவு கூறும் பொருட்டு ஒரு புஸ்தகத்தில் எழுது. அல்லேலூயா. இந்த வெற்றியை என்ன செய்ய சொல்றார் ஆண்டவரே? ஒரு புஸ்தகத்துல எழுதி அதை என்ன செய்ய? யோசுவா செவி கேட்கும்படி வாசி. அல்லேலூயா. ஏன் அதை ரெக்கார்ட் பண்ண சொல்றார் ஆண்டவரே? அல்லேலூயா. அந்த அதிகாரம் யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களுக்குலாம் அந்த அதிகாரம் போய் சேரணும். புரியுதா உங்களுக்கு? நீங்க கேட்கலாம், பாஸ்டர் அந்த கோலை எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா நான் என்ன செய்வேன்? பிடிச்சிக்கிட்டு நிற்பேன். அல்லேலூயா. அந்த கோல் மட்டும் என்கிட்ட கிடைச்சதுன்னா, அந்த கோலை எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா நான் என்ன செய்வேன்? பிடிச்சிக்கிட்டு அந்த கோல் தான் சாட்சி புத்தகமா மாறி போச்சு. அல்லேலூயா. என்ன சொல்றாரு ஆண்டவர்? நீ இதை எழுதி வை. இதை என்ன செய்ய? எழுதி வை. இப்ப மோசே கோல் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது, அது எங்க கிடக்குதோ. ஆனா மோசே நடந்தது, அந்த கோலை வச்சு அந்த அமலேக்கியனை முறியடித்த செய்தி எழுதப்பட்டு நம்ம கையில் இருக்கு. அல்லேலூயா. இதை கேட்கிற யாவரும் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்வாங்க. அல்லேலூயா. இப்ப அந்த கோல் எங்கன்னு கேட்டா, அந்த கோல் இந்த சாட்சி புத்தகமா நம்ம கையில இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாஸ்டர் கோல் என்கிட்ட இருக்கா? உங்கள்கிட்ட கோல் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த மோசே எப்படி ஜெயிச்சாரோ அதே போல ஜெயிக்கும்படிக்கு எழுதி நம்ம கையில கொடுத்துட்டார். அல்லேலூயா. அந்த செய்தியை கேட்கிற யாவரும் இன்னொரு முறை அமலேக்கு நமக்கு விரோதமா வந்தா, நமக்கு வருகிற சத்துருக்களை ஜெயிக்கணும்னா இந்த கோலை தான் நம்ம பயன்படுத்தணும். அல்லேலூயா. எந்த கோலை பயன்படுத்தணும்? எல்லாம் உங்க கோலை எடுத்து கையில காட்டுங்க. கோலை எடுத்து கையில காட்டுங்க. இதுதான் நம்முடைய கோல். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய கோல். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் எழுத சொன்னார், இதை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்கெல்லாம் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும். இதை கேட்கும் பொழுது இதுல இருக்கிற அதிகாரம் மோசேகிட்ட இருந்த அதே அதிகாரம். மோசே எந்த கோலினால செங்கடலை பிளந்தானோ நாமும் இதனால செங்கடலை பிளக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. மோசே எந்த கோலினால அமலேக்கியனை முறியடித்தானோ அதே கோல் தான் நம்ம கையில இருக்கு. அல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறவங்க எல்லாத்தையும் ஜெயிப்பாங்க. அல்லேலூயா. இந்த கோல் தான். இந்த கோலை வாசிக்கும் பொழுது அந்த அதிகாரம் நமக்குரியதா மாறுது. அல்லேலூயா. நம்ம கைக்கு அந்த அதிகாரம் வருது. இதை விசுவாசிக்கும் பொழுது மோசே கோலை விசுவாசிச்சு தான் செஞ்சிருப்பான். அது தேவன் நம்ம கொடுத்த. ஆண்டவர் சொல்லியிருப்பார், நீ இந்த கோலை நீட்டு அப்படின்னு உடனே செங்கடல் பிளந்தது. அவன் விசுவாசத்தோடு தான் நீட்டி இருக்கிறான். விசுவாசத்தோடு தான் நீட்டி இருக்கிறான். அவன் மட்டும் விசுவாசிக்கல,
மோசே கூட இருந்த எல்லாரும் விசுவாசிச்சிருக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற ஆரோனும் என்ன செய்திருக்கிறான்? விசுவாசிச்சிருக்கிறான். ஊரு விசுவாசிச்சிருக்கிறான். ஆரோனும் ஊரு என்ன சொல்ல, ஐயோ ஏன் கோல தூக்கிக்கிற நீ அப்படின்லாம் போடல, யாரும் சொல்லல. மோசே என்ன சொல்லணும்னா அதை அப்படியே செய்தாங்க. அல்லேலூயா. கீழே யுத்தம் நடக்குது. யோசுவா என்ன செய்யறான்? மோசே சொன்னதை விசுவாசிச்சான். நான் கோலை பிடிச்சி நிற்கிறேன், நீ போய் யுத்தம் பண்ணு. யுத்தம் பண்ணினான். அல்லேலூயா. விசுவாசித்தாங்க. எல்லாருமே விசுவாசித்தாங்க. நாமும் இதை விசுவாசிக்கணும். இந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். இந்த வார்த்தையை விசுவாசிச்சீங்கன்னா அந்த வார்த்தை தான், அந்த கோல்ல இருக்கிற அதிகாரம் இந்த வார்த்தையில் இருக்கு. அல்லேலூயா. அந்த கோல் தான் இந்த வார்த்தை. நம்ம அன்றைக்கு மோசே கையில மட்டும்தான் இருந்தது, ஆனா இன்றைக்கு நம்ம எல்லாரும் கையிலும் இந்த கோல் இருக்கு. அல்லேலூயா. எல்லாரும் இந்த செய்தியை கேட்கணும். நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு விரோதமா எந்த ரூபத்தில் அமலேக்கிய வந்தாலும் அவனை வெற்றி கொள்ளணும். அல்லேலூயா. அது மட்டுமா, ஆண்டவர் அவன் சொல்றான், ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா நிசி என்று பெயரிட்டான். அல்லேலூயா. அந்த அதிகாரம் அந்த இந்த புத்தகத்துல மட்டும் இல்ல, அவருடைய நாமத்தில் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். சிலர் ரதங்களையும் குதிரைகளையும் நம்புறாங்க. நாங்களோ எங்கள் யெகோவா நிசி, யெகோவா நிசிய நாங்கள் நம்புகிறோம். அல்லேலூயா. அந்த நாமத்தை சொன்னா விசுவாசிகள் நடுங்கும். அல்லேலூயா. இயேசு, இயேசு யெகோவா நிசி, இயேசு, இயேசுல யெகோவா நிசி, அவர் தான் ஜெயம் கொடுக்கிறார். The Lord is my banner அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தான் ஜெயம் கொடுக்கிறவர், ஜெய கொடி. பேனர்னா பிளாக் அல்லது அடையாளம், கொடி, பேனர், சிக்னல் இதெல்லாம் சொல்லலாம். அந்த யெகோவா நிசி, அந்த பலிபீடத்துக்கு பேர் யெகோவா நிசின்னு பேர் வைக்கிறார். அது என்ன சொல்லுதுன்னா, அது கர்த்தர் எனக்கு வெற்றி கொடுத்தார். அல்லேலூயா. இந்த மோசே என்ன சொல்றான்னா, நம்முடைய ஜெயம் நம்முடைய பலத்துல வரல, நம்முடைய பட்டயத்துல வரல, நம்முடைய ஜெயம் நம்முடைய தேவனால தான் வந்தது. அல்லேலூயா. நம்முடைய ஜெயம் நம்முடைய தேவனால தான் வந்தது. நம்முடைய யெகோவா நிசி நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். அப்படி நாமத்தை எந்த அளவுக்கு நாம சொல்றோமோ நம்முடைய சத்துருவை நம்ம முறியடிப்போம். அல்லேலூயா. இயேசு இந்த நாமத்தினால வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அந்த நாமத்துல இருக்கு. அல்லேலூயா. அந்த நாமத்தினால முறியடிக்க முடியாத சத்துருக்கள் எதுவும் இல்லை, ஜெயிக்க முடியாத சத்துருக்கள் எதுவும் இல்லை. அல்லேலூயா. அப்படி நாமத்தினால விசுவாசமா இருக்கிறவன் எல்லாவற்றையும் ஜெயிப்பான். அல்லேலூயா. அந்த நாமம் அதான் சொல்லுவது, யெகோவா நிசி. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நாமத்துல சகல அதிகாரமும் இருக்கிறது. அந்த நாமத்துல என்ன இருக்கு? சகல அதிகாரமும் இருக்கிறது. அதுதான் நமக்கு முத்திரை. அடுத்ததாவது அந்த அதிகாரம் இன்றைக்கும் கிரியை செய்ய வல்லமை உள்ளதா, இன்றைக்கு கிரியை செய்ய வல்லமை உள்ளதா இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, அமலேக்கியின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருக்கிறபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவளுக்கு விரோதமாய் கர்த்தருடைய யுத்தம் நடக்கும். அல்லேலூயா. நாம கடைசி வரைக்கும், ஆண்டவர் வர்ற வரைக்கும், இல்ல நாம ஆண்டவர்கிட்ட போற வரைக்கும் யுத்தம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. யுத்தத்துல கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுத்துட்டே அந்த அதிகாரம் தன்னுடைய வல்லமையை குறைந்து போகவே போகும். அல்லேலூயா. மோசேகிட்ட இருந்த அதிகாரம், அல்லேலூயா, இயேசு நமக்கு கொடுத்த அதிகாரம் இன்றைக்கும் வல்லமை இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கும் சத்துருவை ஜெயிக்க வல்லமை இல்லை. இன்றைக்கும் அதே அதிகாரத்தினால மோசே செய்ததை காட்டிலும் பெரிய காரியத்தை நம்மால செய்ய முடியும். அல்லேலூயா. என்ன விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியத்தை செய்வான். அல்லேலூயா. அவர் நாமம் தான் நமக்கு. என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன். என் நாமத்தினால பரலோகம் திறக்கும். அல்லேலூயா. வானம் திறக்கும். அவர் நாமத்தை சொன்னா திறக்காத கதவுகள் கிடையாது. அவருடைய நாமத்தை சொன்னா
சத்துருக்கள் எல்லா சத்துருக்களையும் பார்த்து கீழே கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஜெயம் நம்முடைய பலத்தில் இல்ல, கர்த்தருடைய அதிகாரம். அந்த அதிகாரம் என்னது? அவருடைய நாமம் தான் அந்த அதிகாரம். அவருடைய புத்தகம், அவருடைய வார்த்தை தான் நமக்கு அதிகாரம். அல்லேலூயா. அந்த வல்லமையை குறைந்து போகவே இல்லை. அது நமக்கு பலன் கொடுக்கிறதா இருக்கு. நாம எழுந்து ஜெபம். அல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி ஜெபம். இந்த நாமத்தின் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. அல்லேலூயா. இயேசப்பா, இயேசப்பா, தேங்க் யூ ஜீசஸ். இயேசப்பா, இயேசப்பா, உங்கள்